ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மைன்கிராஃப்டில் நம்மளோட ட்ரீம் ஹவுஸ் தான் பண்ண போகிறோம். ஆமாம், என்னங்கடா நீ இந்த பண்ணலாம் காணாமல் போயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? எங்கள் அம்மா மைன்கிராஃப்ட் எடிட் பண்ணிட்டாங்க கைஸ். திரும்பி நான் வந்து திரும்பி இப்போ பண்ணின்னு இருக்கேன். நமக்கு கண்டினியூவே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால வந்து நம்ம இப்போது சரி ஃபஸ்ட்டு நீ எதுக்கு கிரியேட்டிவில் இருக்கேன்னு கேட்பீங்க. அது வந்து ஒரு இந்த 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 வீடு கட்டுறதுக்கு ஒரு பொருள் வேணும். இதை வந்து சர்வைவலில் பண்ண முடியாது. இந்த செவ்வறு மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளே போய் ஒயிட் காங்கிரீட்டும் நெக்ஸ்ட்டு பிளாக் காங்கிரீட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு முக்கியமாக வேணும். அதுதான் சொல்கிறேன். ஓகே கைஸ், நான் வந்து சர்வைவலுக்கு போயிடுறேன். இல்லை ஆனால் வந்து கித்துவீங்க எல்லோரும். ஓகே ஓகே கைஸ், வந்துட்டேன். நம்ம வந்து இந்த வீரை மட்டும் கட்ட மாட்டோம். அந்த அந்த ஃபார்மு வீட் ஃபார்ம் தான் சேர்த்து பண்ண போகிறோம். அதுதான் வந்து நான் இதுக்கு பண்ணிகிட்ருக்கேன். சரிப்பா, இப்போ பறக்கலாம் முடியாதுல்ல. ஒரு நீங்கள் 64க்கு மேலேயே எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. என்ன வேணும். இதே அங்கேதான் வந்து ரோயல் போர்ட்டல் இருக்குல்ல, போய் எர்றான்னு கேட்டிங்கன்னா வேணாம். ஏன்னா வந்து அது நான் ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன். அதுதான் ஓகே. நான் வந்து போடுற மாதிரியே போட்டுக்கோங்க. இருங்க இருங்க, பத்துமான்னு பார்க்குறேன். ஸோப்பா இருதாங்க நான் பண்ணுற மிஸ்டேக்கு. சரி விடுங்க, நம்ம இந்த பக்கம் இருந்து பண்ணிக்கலாம். இங்கேயும் போட்டுக்கலாம். ஏய் இது போட்டால் இப்படி தாங்க சாகுது. அதுதான் நம்ம வந்து இப்படியே போ நம்ம இப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு போட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் இல்லை, கொஞ்சோண்டு ஒரு அளவுக்கே கொண்டு போயிடுங்க. ஓகே. ஐய இல்லை கைஸ், இல்லை கைஸ், திரும்பியும் கொஞ்சம் இல்லைண்ணா நிறையாவே லேண்டா போடணும். இதுதான் தப்பு பண்ணிட்டேன். சீக்கிரமாக உடனே நைட்டாக போகுது. இதுக்கு இன்னும் ஸ்டார்டிங்கே பண்ணல, அதுக்குள்ளே ஆயிட்டாகுது. சரி ஆற்று மாற்றுக்கலாம். நான் தான் ப்ரோ பிளேயர் ஆச்சே. அப்படிதான் சொல்கிறேன். யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஓகே, இவ்வளோ பெருசு பத்துமா? கைஸ் பத்தும். ஒரு எவ்வளோ பிளாக்குன்னு சொல்கிறேன். அவ்வளோ பிளாக்குக்கு நீங்கள் ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க. இருங்க, 1 2 3 4 5 6 7 8 9
10. ஓகே ஓகே ஒரு 10 பிளாக்ஸ் விட்டு பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இது வரைக்கும் ஓட்டு இருக்கலாம்ல. உங்களுக்கு பத்தலைன்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இதே போதும். அதுதான் நான் வந்து இந்த பிளாக் காங்கிரீட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்கே சரி இங்கே போட்டு அப்படியே என்னங்க பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். சூப்பராக தான் இருக்கும். அது இப்படி போட்டுட்டு இங்கே இப்படி கொண்டு வந்துடுங்க. ஒவ்வொரு அளவுக்கு பெருசாகவே இப்போ மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நைட் ஆயிடுச்சு. சரி விடுங்க. சரி இருங்க, இவனை அரைச்சி போட்டுடலாம். ஆயிக்கோ. சரிண்ணா. ஐயோ வந்துட்டானா? வாங்க வருவேனுமேட்டு. ஓகே, நம்ம திரும்பியும் ஒயிட் காங்கிரீட் எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். கைஸ் ஓகே, இப்படி போட்டுகிட்டே இருந்து ஒரு கொஞ்சம் தான் ஒரு அளவு கொண்டு போயிடுங்க. யாராது இதே ஐயோ 3 தான் வச்சிருக்காங்க. அங்கே 3 கிராண்ட்லாம் அம்மையாக இருக்கும் பவர். சரி நம்ம செத்து போயிடுவோம். நான் போய் தூங்கிட்டே காட்டுறேன். கைஸ், இந்த வில்லேஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நானே வந்து இப்போ திடீர்னு ஷார்ட்காக தான் பார்த்தேன். ஏன்னா வந்து இது நம்ம போன இதில் மைண்ட் கிராஃப்ட் வந்துச்சு இல்லையா, அதே பிளேஸ் அந்த 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 மாதிரி பல்ல தான் இருக்கும். முன்ன வந்து நான் இதோ இங்கே வந்து சர்வைவலுக்கு வீடு கட்டினேன். இங்கே தான் பால் கட்டி போய் அங்கே வந்து வீட் ஃபார்ம் பண்ணேன். அதே இறந்தா ஞாபகம் வந்திருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்லை ஞாபகம் வரலன்னா நீங்கள் போன வீடியோவில் போய் பாருங்கள். அது அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எங்கே போய் பாருங்கள். ஐயோ கைஸ், இது மறந்த ஒரு நிமிஷம். கைஸ் ஓகே, வச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் லென்த்தியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா இது நமக்கு பண்ணுறதுக்கு வேணும். பாருங்க, இவ்வளோ தூரம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இங்கேயும் இதோ பிளாக் காங்கிரீட் நேராகவே போய் பிளாக்ஸ்லாம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வச்சு இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கே கொஞ்சம் குட்டியாக பண்ணுங்க. 1 2 3. இங்கே எவ்வளோ பார்த்தோம்? 1 2 3 4 5. இப்போலாம் வந்து நீங்கள் இங்கே 4 மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை 5 கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்கள், 4 பிளாக்ஸ் போட்டுக்கோங்க இல்லையா, அங்கேயே வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஐயா கைஸ், பின்னாடி வருது. ஒரு நிமிஷம் கட் பண்ணிக்கிறேன். கைஸ் இப்படி போட்டு இருமி போய்க்கோங்க.
ஏன்னா வந்து நம்ம பெரிய பெரிய வீடாக தான் பண்ண போகிறோம். நீங்கள் அவுலி பாஸில் பார்த்து இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து மைண்ட் கிராஃப்ட் சொல்கிறேன். அது அந்த 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 ஸ்குட் கேம் பார்த்துட்டு இருப்பீங்களா? அதை பார்த்துட்டு நான் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் நைஸ் ப்ரோன்னு சொல்லுங்கள். நானும் பார்ப்பேன். அப்போ தான் ஓகேவா? இப்படி சரி. உங்கள் கிட்ட நான் ஒன்று முக்கியமான ஒன்று சொல்ல மறந்தேன். வேணுண்டா சொல்ல போல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தானே கேட்பீங்க. அதுதான் இல்லை. நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப 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 ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். இதை வந்து நீங்கள் பண்ணியே ஆகணும். என்னன்னா நான் வந்து திக்கி பேசுகிறேன் இல்லையா, இது வந்து கம்மியாக இருக்கா இல்லை எச்சா இருக்கா, இன்னும் திக்கி தான் பேசுகிறேன்னா நீங்கள் வந்து கம்மியாக சொல்லுங்கள் ப்ளீஸ். நான் வந்து உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். உங்கள் காலில் கூட விழுகிறேன். ப்ளீஸ் நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்க எனக்காக. மீதி எதுவும் வேணாம். சரி, அதுவும் இல்லைனாலும் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பார்க்கலாம் கேட்கல, நான் நிஜமாக தான் கேட்குறேன். ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். எனக்காக பண்ணுங்க ப்ளீஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ்ண்ணா, நம்ம வந்து இந்த வீடியோவை இதோடு முடிச்சிக்கலாம். ஏன்னா இது அவுட்லைன் கட்டுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. திரும்பியும் போட்டு இது பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. இதுதான் சொல்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். சரி, ஏன்டா நீ வந்து வீடியோவை போட மாட்டேங்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா வந்து ஃபோனே பார்க்கக்கூடாதுன்ட்டாங்க. இனிமேட்டு எங்கள் அம்மா கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு எல்லாமே அம்மா வீடியோ மட்டும் போட்டுக்கிறோமான்னு கேட்டேன். சரின்ட்டாங்க. உங்களுக்காக நான் கேட்டு இருக்கலையா, இதுக்காக நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். ஓகே, பை பாய். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம்.